ஹலோ Assalamualaikum, வெல்கம் பேக் டு மை குக்கிங் சேனல். இன்றைக்கி சிக்கன் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன், சிக்கன், கொரியாண்டர் லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்குங்க. அதில் சாப்டு ஆனியன் போட்டுக்குங்க. ஆனியன் நல்லா வதக்கணும். அதோட கலர் சேஞ்ச் ஆகிடணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டுருங்க. அது தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டா பாருங்கள், நல்லா ஆனியன் வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சரி. அதிகமாக செய்யணுன்னா அதிகமாக குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனும் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுருங்க. அதோட தண்ணியும் ட்ரை ஆகணும், கலரோடு சேஞ்ச் ஆகிடணும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், தனியாத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் ரொம்ப காரமாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் குட்டி பசங்க இருக்காங்க, கொஞ்சோண்டு காரமாக சாப்பிட மாட்டாங்கன்னா தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் நல்லா வதக்கிட்டு அதோட தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடணும். அது மாதிரி வதக்கிட்டுருங்க. இதுதான் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இதெல்லாம் முட்டை பொடி மாஸ் பண்ணுற மாதிரி சேம் தான் இது சிக்கன் பொடி மாஸ். பாருங்கள், எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள் தண்ணி. இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் வதக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணுங்கள். கீழே அடி பிடிக்காமல் இருக்கணும்னு. இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு அடி பிடிக்குது இல்லையா? ஸோ இப்போ நாங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தாங்க ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா வதக்கிட்டு இருக்கலாம். வதக்கிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆனவுடனே நீங்கள் இதில் பெப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பெப்பர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் ரோட்டி, சப்பாத்தி, இடியாப்பம் அதுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். நைட்டில் எங்கேயாவது போய்ட்டு டயர்டாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கு தர்றாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான உங்களுக்கு. நான் பசங்க சாப்பிட்றாங்கன்னா நான் பெப்பர் ஆட் பண்ணல. பாருங்கள், மொத்தம் தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்கள் இதை சிக்கன் சுக்கா சொல்லலாம், சிக்கன் பொடி மாஸ் கூட சொல்லலாம். நீங்கள் அவ்வளோதாங்க. பாருங்கள், பாருங்கள், இது நான் ரோட்டிக்கு சாப்பிட்றேன். பாருங்கள், ரோட்டிக்கு நல்லாயிருக்கும் இது. என் குக்கிங் சேனலில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேக் கேர். அல்லாஹ் ஹாஃபிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.